ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. போன எபிசோடில் சாமானியம் அப்படின்ற பதார்த்தத்தை பற்றி பார்த்தோம். பதார்த்தங்களை 7ஆக பிரித்தார்கள். திரவியம் என்ன பிரித்தார்கள்? திரவியம், குணம், கர்மம், விசேஷம், சாமானியம், சமவாயம், அபாவம். அபாவம் அப்படின்னு பிரித்தார்கள் இல்லையா? சரி, திரவியம்னா என்ன? திரவியம்னா ஒரு ஆப்ஜெக்ட். சரி, ஆப்ஜெக்ட். ஏதாவது ஒரு உதாரணம்? குடம். குடம். குடம் ஒரு திரவியம். குணம்னா? குணம்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ். சரி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த திரவியம். ஏதாவது ஒரு உதாரணம் கொடு. குடத்தை வச்சுண்டு. குடம் சிவப்பு நிறம். சரி, சிவப்பு நிறம்ன்றது திரவியத்தினுடைய குணம். கர்மம்னா? கர்மம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பாலை தூக்கி போடுறோம். அப்போ அந்த பாலை தூக்கி போடும்போது அதோட ஆக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது ஒரு தனி ஃபிசிக்கல் என்டிட்டி தானே அப்படின்னு அழகாக ப்ரூவ் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா? திரவியம், குணம், கர்மம் ஆச்சு. சாமானியம் கொஞ்சம் கடினம். என்ன ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சாமானியத்தை பற்றி? சாமானியம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃபிசிக்கல் என்டிட்டிஸ் பார்க்குறோம். அது ரெண்டுத்துக்கும் கண்டினியூஸாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அது மாதிரி அந்த கனெக்ஷன் பிட்வீன் 2 பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் பெட்டராக சொல்ல முடியுமா? கனெக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 குடம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சேர், ஒரு டேபிள் இருக்குது. அது மூணுத்தையும் குடம், இது ஒரு சேர், இது ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த சேரும் டேபிளும் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் குடம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இந்த மூணுமே ஒன்று தான், அந்த ரெண்டுமே இதுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட். ஸோ இது மூணுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் இந்த ரெண்டுத்துக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. கரெக்ட். சரி, பேசிக்காக காமனாலிட்டி. சரி. இது என்ன ஆப்ஜெக்ட்ஸ் காமனாக இருந்தால் அது சாமானியமாக எடுக்கப்படலாம். சரி, காமனாலிட்டின்றது தான் சாமானியம். அப்போ இந்த 3 குடத்துலேயுமே காமனாலிட்டி அப்படின்னு தனியாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு இந்த தார்க்கிகால் போகிறார். அதுதான் கொஞ்சம் அங்கே நோக்க வேண்டிய ஒரு விஷயம். சட்டுன்னு யாரும் ஒத்துக்க போகிறது கிடையாது. குடத்துக்கு சிவப்பு நிறம் இருக்குன்னா ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறான்னா, 3 குடத்துலேயும் இப்போ காமனாலிட்டி அப்படின்னு தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த காமனாலிட்டி முதல் குடத்தில் இருக்குது, அதே காமனாலிட்டி 2வது குடத்துலேயும் இருக்குது, அதே காமனாலிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி 3வது குடத்துலேயும் இருக்குது. அதுதான் சாமானியம் அப்படின்னு போகிறா. இப்போது 4வது பதார்த்தத்தை பற்றி பார்க்கலாம். அடியேன் சொல்லு. இப்போ குடம் இருக்குது. குடம் அதில் மூணுமே குடம் ஷேப்பில் இருந்தால் அது வேறு காமனாலிட்டி எடுக்கலாம்ல. நீ ஷேப்பே காமனாலிட்டி அப்படின்னு நிறம் எல்லாம் கம்ப்ளீட்டாக வேறு. நிறம் வேற, எல்லாமே வேற. ஷேப்ன்றது வேற அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், ஆனால் எல்லாமே குடம் தான். ஷேப் கூட சேமாக இருக்காது, ஆனால் மூணுமே வேறு ஷேப்ஸில் இருக்கும், வேறு கலர்ஸில் இருக்கும், எல்லாமே வேறையாக இருக்கும். ஆனால் எல்லாமே குடம் நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். அப்போ அது சாமானியம்குள்ளே வருமா? நீ கேள்வி ஆரம்பித்து பதிலை முடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதிலே கூட நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ கேள்வி ஆரம்பிக்கிறது இந்த ஷேப்புன்றது இருக்கே, அதுதான் அந்த காமனாலிட்டியா அப்படின்ற மாதிரி கேள்வி ஆரம்பித்தான். ஆனால் அவனே சொல்லிட்டான், ஷேப்புன்றது காமனாலிட்டியாக இருக்க முடியாது. ஏன்னா ஷேப் இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு குடத்துக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்குது. இப்போது ஷேப் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன, டைமென்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் வச்சுக்கலாமா? ஸோ டைமென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே இப்போ ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போது ஒரே டைமென்ஷன் கூட வச்சுப்போமே, அப்போ கூட ஷேப் இஸ் டிஃப்ரெண்ட் தான். இதற்கு நான் ஒரு லாஜிக் சொன்னேன். ஷேப் இஸ் டிஃப்ரெண்ட், சேம் டைமென்ஷன் சொன்னால் கூட ஷேப் இஸ் டிஃப்ரெண்ட் அக்ராஸ் த 3 ஆப்ஜெக்ட்ஸ். என்ன லாஜிக் சொன்னால் ஞாபகம் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குடத்தை உடைக்கிறோன்னா, அந்த குடத்தை உடைக்கும் பொழுது இந்த ஷேப்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இட்ஸ் த சேம் என்டிட்டி. மண்ணும் பானையும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்படின்னு தார்க்கிகால் மண்ணும் பானையும் சேம் அப்படின்னு தார்க்கிகால் சொல்கிறா. அந்த விஷயம் நான் சொல்லலை. 3 குடத்துக்கும் ஷேப்புன்றது இருக்கே, அது ஒரே என்டிட்டி. ஷேப்புன்றது காமன் தானே, அதே அந்த காமனாலிட்டியாக இருக்கட்டுமே. காமனாலிட்டின்றது ஷேப்பாகவே வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, இப்போ முதல் குடத்தில் இருக்கக்கூடிய ஷேப் அதுவே தான் 2வது குடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிஃப்ரென்சஸ் இருக்கும். டிஃப்ரென்சஸே ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோ. என் டிஃப்ரென்சஸ் என்ன விதமான டிஃப்ரென்ஸ்? டைமென்ஷன் அதே டைமென்ஷன் வச்சுக்கோ, அப்போது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுவாரா யாராவது? ஷேப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை.
ஆனாலும் ஷேப் இஸ் டிஃப்ரெண்ட்டு தான். எப்படி யோசிக்கலாம்? இப்போ முதல் குடத்தை போட்டு உடைக்கிறோம், இப்போ அதுக்கு ஷேப் இருக்கா? இல்லை, இல் பி இன் பீசஸ். அதே ஷேப்பு தான் 2வது குடத்துலையும் இருக்குன்னா அப்போ 2வது குடமும் உடஞ்சிருக்கணுமே. அப்போ ஃபிசிக்கலாக அங்கே ஷேப் அப்படின்றது அங்கே வேறன்னு தானே தெரியறது. அப்படி யோசிக்கிறா தார்கிகா. அப்போ ஷேப்புக்கு அப்பாற்பட்டதா அதற்கும் தாண்டி காமனாலிட்டி அப்படின்னு வேற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது 3 குடத்துலேயும் அப்படின்னு அவளுடைய தாட் ப்ராசஸ். அடியன் இல்லாட்டி இப்போ ஒரு ஒரு குடம் வந்து குடம் இல்லை பாக்ஸு. ஒரு பாக்ஸ் வந்து ஸ்கொயராக இருக்குது, ஒரு பாக்ஸ் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பு, ஒரு பாக்ஸ் வந்து சர்க்குலர் ஷேப்பு. இப்போ நம்ம சொல்லாமா காமனாக பாக்ஸ் குடம் பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸு அது எப்படி சாமானியமாக வருமான்னு வராது. நீ சொல்லும்போதே பாக்ஸுன்றது சர்க்குலராக இருந்த பாக்ஸ்னு சொல்ல மாட்டா. இங்கே சாமானியமாக சொல்ல மாட்டோம், வெவ்வேறு தான் நம்ம விவகாரம் பண்ணுறோம், வெவ்வேறு தான் சொல்கிறோம். சரி, உண்மையான இந்த சாமானியம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் தான். இது சின்ன பசங்க புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சிரமம் தான். ஆகையினால் மேலிட இது உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்றதுனால நீ ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு லேட்ரல் திங்கிங்க்கு இது பயன்படும். நீயே சொல்லுவ, சில வருஷங்கள் போன அப்புறம் நீங்கள் 2 பேரும் சொல்லுவீங்க, எனக்கு இந்த விஷயம் கற்றுன்றது என்னை இப்படி யோசிக்க வச்சது அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணுவீங்க. இது ஒன்று சாமானியம். அடுத்தது சமவாயம் அப்படின்ற பதார்த்தத்தை பற்றி பார்க்கலாம். சமவாயம் அப்படின்றது ஒரு கனெக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் உண்டு அப்படின்னு நையாயிக்கால் சொல்கிறா. எது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் சம்பந்தம்? குடம் இருக்குது, குடத்தினுடைய சிவப்பு நிறம் இருக்குது. நையாயிக்கால் என்ன சொல்கிறா அப்படின்னா, குடத்தினுடைய அந்த சிவப்பு நிறம் அது ரெண்டுத்துக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கணும். என்ன லாஜிக் அப்ளை பண்ணுறான்னா, ஒருத்தர் கையில் தடியை வச்சுட்டுருக்கார், பக்கத்தில் இன்னொரு மனிதர் இருக்கார், அவர் கையில் தடி இல்லை. யார் கையில் தடி இருக்கோ அவரை தான் நான் தண்டி அப்படின்னு சொல்லுவோம், தண்டத்தை உடையவர் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேர் இருக்கா வச்சுக்கோங்க, ராமன் கண்ணன் 2 பேர் இருக்கா. ராமன் கையில் தண்டம் இருக்குது, அவரை தான் தண்டி அப்படின்னு சொல்லுவோம், கண்ணனை சொல்ல மாட்டோம். அப்போது ராமனை தான் சொல்கிறோன்னா ராமன் இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணுமே. அவர்கிட்ட அந்த தண்டம் இருக்கு. ஸோ கிருஷ்ணர்கிட்ட அந்த கண்ணன்ட்ட அந்த தண்டம் இல்லை. டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி, இப்போ தண்டம் இருக்குன்னா தண்டத்தோட கான்டாக்டில் இருக்கார் ராமன். இன்னும் எக்ஸாக்டாக அதை அனலைஸ் பண்ணணும்னா அதுதான் உண்மை. தண்டத்தினுடைய கான்டாக்டில் அவர் இருக்கார். இப்போ தண்டத்தினுடைய கான்டாக்ட் அப்படின்றது இப்போ ராமனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி தானே. தண்டம் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ராமா அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி? அடியன் தண்டம் இஸ் தண்டத்தினுடைய கான்டாக்ட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ராமான்னு சொல்லலாம் இல்லையா? அது ஒன்றும் ஆப்டாக இருக்கும் இல்லையா? சொல்லு. தண்டம்னா என்ன? தண்டம்னா தடி. தடி தடினா கசை கட்டை. ஓகே. தண்டத்தினுடைய அந்த கான்டாக்ட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ராமா சொல்லலாம். ராமன் இடத்துல கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே போல் தான் தண்டம் இஸ் ஆல்சோ இன் கான்டாக்ட் வித் ராமா. இப்போ தண்டத்துலேயும் அந்த கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுதான் இப்போது சம்பந்தம். தண்டத்துக்கும் ராமனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதே மாதிரி தானே நம்ம சிவப்பான குடம் அப்படின்னு பர்சீவ் பண்ணும் பொழுது சிவப்பு நிறத்துக்கும் குடத்துக்கும் ஒரு தொடர்பு தெரியறதா? தொடர்பு வந்து அதோடையே இருக்கு, டோட்டலி கனெக்டடாக இருக்கு அப்படின்னு தெரியறது. இட் இஸ் ஃபுல்லி எம்பெடட் இன்சைடு. ஒரு இன்செப்பரபிளாக தெரியறது இல்லையா? அந்த ஒரு இன்செப்பரபிள் கனெக்ஷனையே நையாயிக்கன் என்ன சொல்கிறான்னா, சமவாயம் அப்படின்னு மற்றொரு என்டிட்டி அங்கே இருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறான். இப்போ நீ அந்த எம்பெடடாக இருக்குன்னு சொன்னது இல்லையா, டோட்டலி எம்பெடடாக இருக்குது அப்படின்னா இதை தான் ராமானுஜ சம்பிரதாயத்தில் நம்ம ஒத்துக்கிறோம். தனித்து ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்ல வேண்டாம், சொரூப சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாள். அதனுடைய சொரூபமே எப்படி அப்படின்னா அதோட கூடி இருக்கிறது தான் அதோடைய சொரூபம் அப்படின்னு ராமானுஜ சம்பிரதாயத்தில் போகும். இவாளுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா, ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பார்க்குறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்து நமக்கு அந்த பர்செப்ஷன், 2 ஆப்ஜெக்ட்ஸும் சேர்க்கிற மாதிரி பர்செப்ஷன் இருக்குது. அப்போது நடுவில் கனெக்ஷன் ஒன்று இருக்கணுமே. ராமன் அவனுக்கும் தண்டத்துக்கும் கான்டாக்ட் அப்படின்ற அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால தானே தண்டத்தை கொண்ட ராமன் அப்படின்னு பர்சீவ் பண்ணுறோம். கிருஷ்ணன் அந்த மாதிரி பர்சீவ் பண்ணலையே. அப்போது இந்த சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு பர்செப்ஷன்றது எப்போ வரும்னா 2 ஆப்ஜெக்ட்ஸுக்கும் அதாவது ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் வரும். தண்ட விஷயத்தில் ஃபிசிக்கல் கான்டாக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது.
இங்கே அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்க வேணும் அப்படின்னு இப்போ நிறத்துக்கும் அந்த ஆப்ஜெக்ட் குடத்துக்கும் நடுவில் ஒரு சம்பந்தம் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. அதுக்கு தான் சமவாயம் அப்படின்னு பேர் கொடுக்குறான். சுவாமி ராமானுஜ சம்பிரதாயத்தில் குணத்தை ஒத்துக்கிறாளா சுவாமி? இந்த 7 பதார்த்தங்களில் குணம் அப்படின்னு சொல்கிறோமே, அதை ஒத்துக்கிறாளா சுவாமி? ஒத்துக்கிறா. ஆனால் என்ன ஒத்துக்கலைன்னா, நையாயிக்கால் என்ன பண்ணுவா, குணங்களில் 24 எக்கச்சக்கமாக பிரிக்கிறா. நம்ம சம்பிரதாயத்தில் அவ்வளவு கிடையாது. நம்ம 10ஓடு நிற்கிறோம். அது என்னன்றது வேறு ஏதாவது கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அவள் 24 என்ன சொல்கிறா, நம்ம 10ன்றதை எப்படி நிறுத்துகிறோம் அப்படின்னு. ஆனால் குணன்றதை நம்மளும் அக்செப்ட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். அடியேன் இப்போ நயகன் சொல்கிறது ஒரு பானை இருக்குது, குடம் பானை அது, அதுக்கு ஒரு கலர் இருக்குது, குடம் வேற, கலர் வேற, அந்த மாதிரி சொல்கிறேன். அவன் அப்படிதான் சொல்கிறான். எப்படி வேற வேற ஆக்சுவலி இருக்க முடியும்? வேற இதான ஃபஸ்ட்டே பார்த்தோம். திரவியம் வேறு, குணம்ன்றது தனி என்டிட்டி அப்படித்தானே பார்த்தோம். வேறு எப்படி இருக்க முடியும்னு கேட்குறியா? ஏன் வேறுன்னு இருக்கக்கூடாது? என்னுடைய பர்செப்ஷன் அப்படி தானே. சிவப்பான குடம் அப்படின்னு தானே சொல்கிற. நீ சொல்லும் பொழுது அப்படி தானே சொல்கிற. சிவப்பாக அந்த குடம் இருக்குது அப்படின்னு. சிவப்பியே அந்த குடமா? இப்போ நீ ஒரு சட்டை போட்டிருக்க, நீயே சட்டையான, நீ சட்டையை போட்டுருக்க. அப்போ உனக்கு ஒரு ஆட்ரிபியூட்டாக தானே சட்டை இருக்குது. நீ எப்படிப்பட்டவன்? இந்த நீல சட்டையை போட்டவன். இப்போ நீல சட்டையை உனக்கு ஆட்ரிபியூட் தானே. இப்போ நீ வேற, சட்டை வேறு தானே. அதே மாதிரி தானே சிவப்பான குடம் அப்படின்னு சொல்லும் பொழுது குடம் வேறு, சிவப்பு வேறுன்னு தெரியறது. அடியே ஆனால் இது ராமானுஜ சம்பிரதாயத்தை ஒத்துக்கிறாங்களா? ஒத்துக்கிறோமே, தாராளமாக ஒத்துக்கிறோம். சிவப்புன்றது தனி ஆட்ரிபியூட், அது தனி ஃபிசிக்கல் என்டிட்டின்றது கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். ஓகே. ஆனால் அது எப்படி, எந்த வேலை விஷுவலைஸ் பண்ணுற சுவாமி? அந்த கலர் மட்டும்தானா? மெட்டீரியலாக டச் பண்ணுற மாதிரி அப்ட்ராக்ட் மட்டும்தான் அந்த ரெட்டு அப்படின்னு நினச்சிக்கிறோமா? இல்லை உனக்கு டச் மட்டும்தான் ஒரு சென்சேஷனான, உனக்கு விஷுவல் சென்சேஷனும் இருக்கு இல்லையா? அப்போ நீ பார்க்குறியே. ஆனால் அது உரம் அப்படி இருக்காதுல்ல சுவாமி. ஒரு ரெட் அப்படின்னு சொன்னால் பெயிண்ட், அது டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்குல்ல. ஸோ ரெட் அப்படின்னு சொல்லும்போது அப்ட்ராக்டாக தானே இருக்கும். பார்க்கும்போது கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த கலர் மிக்ஸ் பண்ணதுனால அந்த கலர் வந்திருக்கு. அதனால அந்த குடத்துக்கு அந்த கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெயிண்ட்டு தான் பர்சீவ் பண்ணுறோமா, இல்லை அப்ட்ராக்டாக பர்சீவ்? அப்போ இப்படி வச்சுக்கோ, ரெட் கலர் பெயிண்ட்டுன்னு வச்சுக்கோ. இப்போ பெயிண்ட்டுக்கு ரெட் கலர் இருக்கு இல்லையா? அப்போ நீ அந்த ஆப்ஜெக்டை பெயிண்ட்டாகவே வச்சுக்கோ. ஏன் குடம், அதை விட்டுட்டு இப்போ நீ பெயிண்ட்டுன்னு செய்ய பெயிண்ட்டே வச்சுக்கோ. அந்த காலத்தில் இன்னொன்று பார்க்கணும், பெயிண்ட் அடித்து தான் அது சிவப்பாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பாத்திரத்தை ஆம நிக்ஷிப்த கடகா அப்படின்னு சொல்லுவாருக்கு. அந்த ஓவன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போட்டால் தான் அந்த நல்லா பேக் ஆகும் அந்த குடமானது. அப்போதான் இட் வில் ஹோல்ட் டுகெதர். அப்போது ஹீட் பண்ணும்பொழுது அந்த பாத்திரத்துக்கு அந்த நிறம் வரும். முன்னாடி களிமண் என்ன கருப்பு நிறத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுவே ரெட்டாக ஆகிடும். அப்படி தான் சிவப்பான குடம் வருது. இன்றைக்கும் அதே ப்ராசஸ் தான். இன்றைக்கும் பண்ணும்பொழுது சிவப்பான குடம் வருது அப்படின்னா பெயிண்ட் அடித்து வரணும்னு அவசியம் கிடையாது. ஹீட் பண்ணுறதுனால அது ரெட்டாக ஆகுது. அந்த காலத்தில் எப்படி பர்சீவ் பண்ணாங்கன்னா, குடத்துக்கு அந்த கரம் மாறி இருக்குது, கருப்புலேருந்து அது சிவப்பு நிறத்துக்கு வந்திருக்கு. இப்போ நீ சொல்கிற மாதிரி அது எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயராக பார்த்தா கூட கரெக்டு தான், அம்மியும் பார்க்கலாம். அப்போ பெயிண்ட்டுக்கு கலர் அப்படிங்கிறது தானே வருது. இப்போ பெயிண்ட் என்ன எதில் சேர்க்கலாம்? இந்த 7 பதார்த்தத்துக்குள்ளே பெயிண்ட்டுன்றது எதில்? அதை தானே சேர்த்தாகணும். அப்போ திரவியத்துக்கு ஒரு குணம் இருக்குன்னு நீ சொல்கிற உதாரணத்துல வந்துடுறாது. ஓகே தானே? எஸ். அடியன் அப்போ ஓவனில் பேக் பண்ணானா மண்ணும் சிவப்பும் ஒன்று சேம் ஒரே இதில் வரும். மண்ணுக்கு சிவப்பு நிறம் வருது. முன்னாடி மண்ணு களிமண், அது கருப்பாக இருந்தது. இப்போ அதே மண்ணுக்கு சிவப்பு நிறம் வருது, நிறமானது மாறுறது. இது என்ன நையாயிக்கால் சொல்கிறது. இது ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டிங்காக இப்போது சயின்ஸில் என்ன சொல்கிறதுன்னு யோசிக்கணும். கலர் அப்படின்றது இருக்கு. கலர்னால் முதல்ல என்ன, இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்காடா? கலர்னா என்ன? வாட்டர் இஸ் கலர்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, கலர்னா என்னது? ஒரு அப்ட்ராக்டான எப்படி எக்ஸ்பிளைன்? ஆக்சுவலாக படிக்கணும். ஆக்சுவலாக சயின்ஸில் என்ன சொல்கிறானே நான் படித்தேன், ஞாபகம் இல்லை. கலருன்றது என்னென்னு டிஃபைன் பண்ணி, இப்போ ஆட்டம்ஸ்க்குலாம் கலர் இருக்கா இல்லையா? ஆட்டம்ஸ் சேர்ந்து தானே எல்லாமே ஆடுது. அப்போ கலர்ன்றது எப்போ வருது? ஆட்டம்ஸ் கலர் இருக்கா இல்லையா? அது ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷனால கலர்ஸ் மாறுற மாதிரி. கலர்ஸ் மாறுறதுன்னா இப்போ ஏற்கனவே கலர் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா?
இப்போ கலர்னா என்ன அர்த்தம்னு ஏதாவது ஸ்டடி பண்ணியிருக்காளா? லைட் வந்து லைட்டுக்கு டிஃப்ரெண்ட் பிரிவு இருக்கு, அந்த பிரிவை தான் கலர். அதுதான் அப்படிதான் வச்சுக்கணும் இல்லையா? Prism. So, ப்ரிசம் ஒயிட் லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஸோ இப்போ கலர் வந்து சயின்ஸ் படி என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த திரவியம் இட் செல்ஃப். வேறு விதமாக ப்ராப்பர்ட்டி, திரவியத்தில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறபடினால தான் வேறு விதமாக லைட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் கலர் மீன் பண்ணுறான். கரெக்ட். ஆக ஏதோ ஒரு விதத்தில் அந்த திரவியத்தினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் கொள்கிறா ஆவா. வேறு என்ன இது அனாலிசிஸ்க்கு எவ்வளோ பயன்படுறது பாரு. அப்போ எவ்விதமான ப்ராப்பர்ட்டியை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கா, திரவியத்தில் எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்ற அந்த அனாலிசிஸுக்கெலாம் இந்த மைண்டு டியூன் ஆகிடும் நமக்கு. அடுத்ததுன்னு யோசிக்க போக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா துறைகள்லையும். சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சமவாயம் அப்படின்ற இதில் இருக்கோம் இல்லையா? அந்த திரவியத்துக்கும் அதே போல் அந்த நிறத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அது சமவாயம் அப்படின்னு சொல்கிறா. மற்றொன்று கர்மம், பந்து தூக்கி போடுறோம். பந்தில் ஆக்ஷன் இருக்கா? இப்போ ஆக்ஷன் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் பந்து. அப்போ ஆக்ஷன்ற என்டிட்டிக்கும் பந்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கணுமே. ரெண்டுத்தையும் சேர்த்து தானே பர்சீவ் பண்ணுறோம். பந்து கீழே விடுறது, டவுன்வர்ட் மூமெண்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் பந்து. அப்போ பந்துக்கும் டவுன்வர்ட் மூமெண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணுமே, கனெக்ஷன் இருக்கணுமே. அது சமவாயம் அப்படின்றா. ஆனால் சுவாமி அந்த பந்து கீழே விழணும் வந்து அது பந்தோட ப்ராப்பர்ட்டி இல்லையே சுவாமி, கிராவிட்டினால தானே அந்த பந்தை புல் பண்ணுறது. கிராவிட்டின்றது ஒரு புல்லாக இருக்கட்டும், கடைசியில் கீழே விழுறது பந்து தானே. எஸ், புல் பண்ணி இப்போ உன்னை பிடிச்சி யாராவது இழுக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு புல் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் இருக்குது, உனக்கு மூமெண்ட் இல்லையானே, உனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஆனால் அது என்னோட ப்ராப்பர்ட்டி சுவாமி. என்னை புல் பண்ணும்போது அது என்னோட ப்ராப்பர்ட்டி இல்லை, அவள் வந்து போடுற ஃபோர்ஸ்னால தானே நான் மூவ் ஆகிறேன். நீயே சொல்லிட்டியே, ஃபோர்ஸால் நீ மூவ் ஆகிற. மூமெண்ட் உன்னுடைய ப்ராப்பர்ட்டியாக தானே நீயே சொல்கிற. புரிஞ்சிருச்சு. மூமெண்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டி தானே. இப்போ அவன் என்ன கேட்குற அப்படின்னா, நம்ம பர்சீவ் பண்ணுறது என்ன? பந்தினுடைய மோஷன் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் பந்து மாதிரி பர்சீவ் பண்ணுறோமே. அப்போ ரெண்டு ஃபிசிக்கல் என்டிட்டியை சேர்க்கறதுக்கு கனெக்ஷன் கண்டிப்பாக வேணுமே. அங்கே சமவாய சம்பந்தம், சமவாயம் அப்படின்றது கனெக்ஷன். இது ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி இருக்குது. 4வது சொன்னான். சரி, ஆக இதுவரையிலும் நம்ம 4 விஷயங்கள், 5 பார்த்துட்டோம். 5 பார்த்துட்டோம். சாமானியம் பார்த்துட்டோம், இப்போ சமவாயம் 5வதும் பார்த்துட்டோம். அடுத்த எபிசோடில் நம்ம அபாவத்தை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாயம்.